கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கர்த்தர் எனக்கு தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலேயும் நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நாம் வழக்கமாய் தியானிக்கிற வேத பகுதியை இந்த நாளிலேயும் நாம் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம் கரங்களிலே அருமையான இந்த ஜனங்களை, குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த டிவியின் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் தனித்தனியாக பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ச்சியாய் உம்முடைய வேதத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை தேற்றட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும், உயிர்ப்பிக்கட்டும். உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியாக நாம் இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை திரளான ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். அவரை பின்பற்றுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இயேசு நல்லவராய், நன்மை செய்கிறவராய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசு உதவி செய்வார். இந்த இயேசு எப்படிப்பட்டவருடைய சுபாவங்கள் என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறார்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆமென். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம், சிந்தை இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவர்? சகையு என்கிற மனிதன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க விரும்பினான். அவன் கண்டுகொண்டான், இயேசுவை கண்டுகொண்டான். இந்த நாளிலேயும் தேவ பிள்ளைகளே, தொடர்ச்சியாய் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தியானித்து நாம் கற்றுக்கொள்வோம், அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு, இயேசுவை போல மாறுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ச்சியாக இந்த நாளிலேயும் இயேசுவின் ஒரு சுபாவத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே இயேசு அன்புள்ளவர், உண்மையுள்ளவர், பாதுகாக்கிறவர், வல்லமையுள்ளவர், தாழ்மையுள்ளவர் என்றெல்லாம் நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலேயும் இன்னொரு காரியத்தை நாம் தியானிப்போம். இயேசு எப்படிப்பட்டவர்? ஆமென். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் எழுதின நிருபம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே இப்படியாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிலிப்பியர் வேதாகமத்திலே புதிய ஏற்பாடு என்கிற பகுதியிலே பிலிப்பியர் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத பகுதியிலே ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சுபாவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். ஆமென். குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு, இயேசுவை தேடுகிறவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை இயேசு மாற்றுவார், குறைவுகளை இயேசு நீக்குவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் குறைவுகளை நீக்குகிற நல்ல ஒரு தெய்வம். இந்த நாளிலேயும் தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது
ஆமென், என்னென்ன குறைவுகளை மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் நீக்கினார் என்று வேதாகமத்தில் ஏராளமான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன குறைவுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார், நீக்கினார், பல பகுதிகள், பல குறைவுகளை குறித்து வேதாகமம் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சில காரியத்தை மாத்திரம் இந்த நாளிலே ஆமென் கர்த்தருடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாம் சிந்திக்க போகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே என்னென்ன குறைவுகள் மாற்றப்பட்டது? முதலாவது நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதிலே ஆமென் 2வது வசனம் 3வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது அற்புதம் இது. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருந்தாலும் தன்னுடைய ஊழியத்தில் செய்த முதலாவது அற்புதமே குறைவுகளை நிறைவாக்கின ஒரு அற்புதம். ஒரு திருமண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவை அழைத்திருந்தார்கள். அந்த திருமண வீட்டிலே பந்தி விசாரிப்பு காரியத்திலே திராட்சரசம் பரிமாறுவார்கள். யூதர்களின், இஸ்ரவேல் தேசத்திலே யூதர்களினுடைய திருமண வீடுகளிலே திராட்சரசம் பரிமாறுகிறது வழக்கம். அதே போல் இயேசு கிறிஸ்து பங்கு பெற்ற அந்த திருமண வீட்டிலேயும் திராட்சரசம் பரிமாறப்பட்டது. ஆமென். அவர்களுக்கு திராட்சரசம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாப்பாட்டு வழக்க முறை. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த சாப்பாடாகிய திராட்சரசமே அவர்களுக்கு குறைவுபட்டது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இது குறைவுபட்ட செய்தி இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுகிறது. மரியாள் என்பவர்கள், இயேசுவின் தாய் மரியாள் என்பவர்கள் இயேசுவின் இடத்துல இந்த காரியத்தை அறிவிக்கிறார்கள். திராட்சரசம் குறைவுபட்டது என்று இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே மரியாள் அறிவித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அந்த குறைவுபட்ட திராட்சரசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். நிறைவானதை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். வேலைக்காரர்களை கூப்பிட்டார். ஆமென். கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்ப சொன்னார். 6 கற்சாடிகள் இருந்தது. 6 கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்ப சொன்னார். அந்த தண்ணீரை இயேசு கிறிஸ்து அற்புத விதமாய் திராட்சரசமாய் மாற்றி அந்த திராட்சரசத்தை பந்தி விசாரிப்புகாரிடத்தில் கொடுத்து அந்த குறைவுகள், அந்த நாளில் இருந்த அந்த குறைவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மிகுந்த வல்லமையினாலே அற்புதம் செய்து ஒரு பெரிய தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். அந்த குறைவை நிறைவாக்கினார் என்று வாசிக்கிறோம். திராட்சரசம் குறைவுபட்ட போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குறைவை மாற்றினார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்து குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். ஆமென். ஆபத்தான நேரங்களிலே, திடீரென்று எதிர்பாராத நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆமென் திடீரென்று எதிர்பாராத ஒரு குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தேவ பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆமென் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த குடும்பத்தின் குறைவை நிறைவாக்கினது போல உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாக்குவார். 2வது ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இன்னொரு சம்பவம், இயேசு கிறிஸ்து குறைவை நிறைவாக்கின ஒரு சம்பவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து குறைவை நிறைவாக்குகிற தேவன். என்ன குறைவை நிறைவாக்கினார் இங்கே பார்க்கிறோம். ஆமென். வரி செலுத்தப்பட வேண்டிய ஒரு சம்பவம். வரி செலுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பேதுருவினிடத்திலே ஆமென் வரி செலுத்துவதற்காக கேட்கிறார்கள். ஆமென். அப்பொழுது சீமோன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறார். சீமோனும் பேதுரும் பேசிக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆமென், வரி செலுத்தப்பட வேண்டும்.
நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற ஒரு மீனை பிடித்து மீனின் வாயை திறந்து அங்கே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும். அந்த வெள்ளிப்பணத்தை எடுத்து உனக்கும் எனக்கும் சேர்த்து நீ வரி பணம் செலுத்து என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய தேவையை, வருமான குறைவை இங்கே சந்திக்கிறதை பார்க்கிறோம். வரி செலுத்துகிறதை குறித்து இயேசு கிறிஸ்து வரி செலுத்தாததை குறித்து தான் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவினுடைய தேவையை அறிந்து, வருமான குறைவை அறிந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஆச்சரியமாய் அதிசயமாய் அந்த தேவையை சந்திக்கிறதை பார்க்கிறோம். சீமோன் பேதுருவின் இடத்துல இயேசு வரி செலுத்தவில்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கவனித்து பாருங்கள், ஒரு மீனின் வாயிலே வெள்ளிப்பணத்தை தன் வல்லமையினாலே வைத்து அந்த வெள்ளிப்பணத்தை தானுக்கும் மாத்திரம் செலுத்தாமல் பேதுருவின் தேவையை அறிந்து ஆண்டவர் பேதுருவுக்காகவும் அதை செலுத்துகிறார். பேதுரு அதை பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் சீஷன். எனவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை தேடி வந்தவன். ஒரு இடத்துல இயேசுவை பார்த்து கேட்குற, நாங்கள் எல்லாவற்றையும் உமக்காக விட்டுட்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக பேதுரு எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்காய் வந்திருக்கிறோம். முதன்மை சீஷன் என்று அறியப்பட்டவர் பேதுரு. தேவ பிள்ளைகளை, எனவே பேதுருவின் தேவைகளை கர்த்தர் அறிந்திருந்தபடினாலே பேதுரு கேட்காமலேயே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவன் மேலிருந்த அன்பின் நிமித்தமாய் அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அவனுடைய வருமான குறைவை மாற்றுகிறார். அவனுக்காக வரிப்பணம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, வருமான குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம், ஆராதிக்கிற ஆண்டவர். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் வருமான குறைவு இருக்கிறதா? ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருக்கிறார். நீங்கள் உண்மையாக இயேசுவை தேடுவீர்கள் என்றால், உண்மையாக இயேசுவை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால், உண்மையாக இயேசுவை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே வருமான குறைவு வருகிறது இல்லை. உங்கள் தேவைக்கும் அதிகமாய் நம் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாய் நடத்துவார். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கடன் பாரத்தில் கஷ்டப்படுறீங்களா? வருகிற வருமானத்தில் செலவே அதிகமாய் போய்விடுகிறது, எப்படி நான் கடனை அடைக்கிறது என்பதை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வருமான குறைவை அறிந்து அதை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். மீதமெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் தேவையை சந்திப்பார். பிள்ளைகளின் திருமண வாழ்க்கையை குறித்து பண தேவை, பணம் இல்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் தேவை அறிந்திருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்க அவரால் முடியும். நீங்கள் உண்மையாக இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உண்மையாக இயேசுவை நோக்கி நம்முடைய வசனத்தை தியானியுங்கள். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் தேவையை சந்திப்பார். உங்கள் பண தேவையை சந்திப்பார். உங்கள் பொருளாதார தேவையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சந்திக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை கேட்கிற தேவஜனமே, பேதுருவினுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவர். உங்கள் வருமானத்தை நீர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன். வேதாகமத்தில் முதலாவது பார்த்தோம், திராட்சரசம் குறைவை இயேசு கிறிஸ்து நிறைவாக்கினார். எல்லாரும் திருப்தி அடைய உதவி செய்தார். இரண்டாவது வாசித்தோம், வருமான குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். மூன்றாவது சொல்லப்படுகிறது அப்பத்தின் குறைவு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலேயும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அநேக பேர் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காய் வந்திருந்தார்கள். சாயங்காலம் ஆகிவிட்டது. ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள். வெகு தூரத்திலிருந்து இயேசுவை பார்க்க வந்திருக்கிறார்கள். எனவே இயேசு அவர்கள் மேல் மனம் உருகி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர்களுக்கு ஆகாரங்களை புசிப்பதற்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அந்த பகுதியில் எந்த இடத்திலும் ஆகாரம் கிடைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன், ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்ததாம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து கொண்டு அத்தனை 1000 ஜனங்களை போஷிப்பதற்கு அது சாத்தியமே இல்லை. 5 அப்பமும் 2 மீனும் ஒரு மனிதனுக்கு கூட சரியாய் சாப்பிட முடியாது. அப்படி இருக்க
திரளான ஜனங்கள் எப்படி சாப்பிட முடியும்? அங்கே ஒரு அப்ப குறைவு ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 5 அப்பமும் 2 மீனும் மாத்திரமே அங்கே இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு அப்பத்தின் குறைவு, சாப்பாட்டின் குறைவு காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவனியுங்கள், வேதம் சொல்லுகிறது எல்லாரையும் அமரச் சொல்லுகிறார். எல்லாரையும் பந்தி விசாரிப்பு ஆமேன் இருக்கிறது போல் எல்லாரையும் அங்கே அமர வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அப்பம் கொடுக்கத்தக்கதாக அந்த அப்பத்தை இயேசு ஆசீர்வதித்தார். அந்த மீனை இயேசு ஆசீர்வதித்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 5000 புருஷர்கள் மாத்திரம், ஆண்கள் மாத்திரம் 5000 பேர், அப்படி என்றால் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்கும் அதிகமான ஜனங்கள் அங்கே இருந்திருப்பார்கள். எல்லாருக்கும் வேண்டிய ஆகாரத்தை இயேசு கொடுத்தார். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். நம்மை போஷித்து நடத்துகிற தெய்வம். எந்த பஞ்ச காலம் வந்தாலும் தேவஜனமே அப்பத்தையும் தண்ணீரையும் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் அவர் நமக்கு கொடுப்பார். அப்பத்தின் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். அப்பம் குறைவுபட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்து நிறைவான பலனை கொடுத்தார். அங்கே 12 கூடை நிறைய அப்பத்தையும் மீன்களையும் மீதம் எடுத்தார்களாம். குறைவு நிறைவாய் மாறிவிட்டது. தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலையும் அப்பத்தின் குறைவு இருக்கிறதா? ஆமென். தேவை அதிகம், ஆனால் வருமானம் குறைவு, அல்லது தேவை அதிகம் செலவு அதிகம், இருக்கிறது கொஞ்சம் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து உங்கள் அப்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் பொழுது குறைவுகள் நிறைவாய் மாறும். இதே போல் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. 3 நாட்களாக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உபவாசத்தோடு வசனத்தை கேட்கிறார்கள். 3 நாட்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க விரும்புகிறார். இந்த 5 அப்பம் 2 மீனை போல அங்கே 7 அப்பமும் சில சிறு மீன்களும் இருக்கிறது. அங்கேயும் அதே போல இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். ஆமென். இந்த சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். 5 அப்பம் 2 மீனை எப்படி ஆசீர்வதித்து 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்தாரோ, இங்கே 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து அங்கேயும் அநேக பேரை கர்த்தர் போஷித்து நடத்துகிறார். தேவஜனமே, அவரை தேடுகிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆகாரத்தினால் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறீங்களா? இயேசுவை தேடுங்கள். ஆமென். இயேசுவை ஆராதியுங்கள், இயேசுவை நம்புங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அப்பத்திற்கு குறைவு இருக்காது. ஆமென். நீங்கள் பட்டினியாக இருக்கிறது இல்லை. இயேசுவை தேட ஆரம்பியுங்கள், இயேசுவை நம்புங்கள். என்னை கேட்கிற தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை உங்களுக்கு செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 4வது ஒரு குறைவை ஆண்டவர் நிறைவாக்குகிறார். 3 காரியங்களை பார்த்தோம். 4வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆமென் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்று கேட்கிறான். ஒரு மனிதன் இயேசுவின் இடத்துலேருந்து, ஆண்டவரே இன்னும் என்கிட்ட என்ன குறைவு இருக்குன்னு கேட்குறான். அப்படின்னா இதை குறித்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆவிக்குரிய குறைவு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறதற்கு அடுத்த காரியத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது. ஆமென். ஜெபிக்க தெரியும், ஆனால் ஜெபிக்க முடியாது. வசனத்தை வாசிக்க தெரியும், வாசிக்க முடியாது. குறைவு உள்ள வாழ்க்கை. உபவாசம் என்றால் என்னவென்று தெரியும், உபவாசம் இருக்காது. ஆமென். விழித்திருந்து ஜெபம் பண்ண தெரியும், ஆனால் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டார்கள். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைந்திருக்கிற ஒரு அனுபவம். ஆராதிக்க தெரியும், ஆராதிக்க முடியாது. இதெல்லாம் குறைவுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தெரியும், விசுவாசிக்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் எல்லாவற்றிலேயுமே ஒரு குறைவு இருக்கும். அவர்களால் திருப்தியாய் அதை செய்ய முடியாது. ஆமென். நம்ம செய்கிறதில் குறைவு இருக்குன்னு தெரிந்தும் அவர்களால் அதை மேற்கொள்ள முடியாது. இதுதான் ஆவிக்குரிய குறைவு. ஜெபிக்க முடியாமல், வேதம் வாசிக்க முடியாமல், உபவாசம் பண்ண முடியாமல், பரிசுத்தமாக வாழ முடியாமல், ஆமென், இரவு நேரத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாமல் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும்
ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவுகளோடு காணப்படுகிறீர்களா? இயேசு உங்கள் குறைவை நிறைவாக்க விரும்புகிறார். நீங்கள் குறைவுகளோடு இருக்கிறது இயேசுவுக்கு விருப்பம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் அவர் வாந்தி பண்ணி போட்டு விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உன்னதத்திற்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிறது போல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்க வேண்டும், மகிமையாய் மாற வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவஜனமே, உங்கள் தனி ஜபம், குடும்ப ஜபம், சபை கூடி வருகிற ஜபம் எல்லாவற்றிலையும் குறைவுபட்டு காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். ஆண்டவரே, என் குறைவை நிறைவாக்கும் என்று தாழ்மையோடு தேவ சமூகத்தில் கடந்து வாருங்கள். கட்டாயம் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமென். விசுவாச குறைவுகளை மாற்றுவார், பரிசுத்த குறைவுகளை மாற்றுவார், எல்லா குறைவுகளையும் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நிறைவானது வரும்போது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைவானது வரும்போது, நிறைவான கர்த்தருடைய கிருபை வரும் பொழுது, நிறைவான கர்த்தருடைய தொடுதல் வரும் பொழுது, நிறைவான கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய குறைவுகள் எல்லாம் மாறி போய்விடும். வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாமல் போராடுகிறீர்களா? நிறைவான கர்த்தருடைய வல்லமை உங்களை சந்திக்கும் பொழுது, ஆமென், குறைவுகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போய்விடும். அப்போஸ்தலர்கள், ஆமென், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைந்து போயிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்களை தொட்ட மாத்திரத்திலே அந்த குறைவுகள் நிறைவாய் மாறிவிட்டது. ஆமென். நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆமென், ஒருவேளை நீங்களும் ஆவிக்குரிய குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பெயர் கிறிஸ்தவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கிறிஸ்தவனாக இருந்தும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு தான் பேசுகிறார். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். இன்னைக்கே உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். என்னிடத்தில் இருக்கிற குறைவு என்ன ஆண்டவரே? இந்த மனுஷன் வந்து கேட்டது போல நீங்களும், ஆண்டவரே என் குறைவு என்ன, என் குறைவை மாற்றும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த முடியும். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். இன்னும் அவருடைய ஊழியத்தில் கவனித்து பார்த்தால் சரீரத்தில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அநேக பேர் நடக்க முடியாமல் வந்தவர்கள், ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுகத்தை பெற்றிருந்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், ஆமென், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து, ஆமென், அதனுடைய 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், தொடர்ச்சியாய் பார்க்கும் பொழுது 38 வருடமாய் ஒரு மனிதனால் நடக்க முடியவில்லை. சப்பானியாய் ஒரு குளத்தண்டையில் கிடக்கிறான். அந்த குளத்திற்கு பெயர் பெதஸ்தா என்கிற குளம். பெதஸ்தா குளத்தண்டையில் ஒரு மனிதன் சப்பானியாய் நடக்க முடியாமல் கிடந்தான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை தேடி போனார். அந்த மனிதனை பார்த்து பேசினார். அந்த மனிதனுடைய கால்களை நடக்க பண்ணினார். 38 வருடமாய் நடக்க முடியாத ஒரு மனிதன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். சரீரத்தின் குறைவுகளை இயேசு கிறிஸ்து நிறைவாக்குகிற தெய்வம். இயேசு கிறிஸ்து பேச முடியாதவர்களை பேச வைத்தார். காதுகள் கேட்க முடியாதவர்களை கேட்க வைத்தார். நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார். ஆமென். நிமிர முடியாத கூனியை நிமிர பண்ணினார். குஷ்டரோகியாய் இருந்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அற்புதம் செய்தார். இப்படி தேவ ஜனமே, சரீரத்தின் குறைபாடுகளோடு இருந்த அநேக பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் பாதையிலே அற்புதம் செய்து நிறைவானதை கட்டளையிட்டார். குறைவுகள் மாற்றப்பட்டு நிறைவு உண்டாகியது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் வாழ்க்கையிலேயோ சரீரத்தின் பலகீனங்கள், நோய்கள் காணப்படலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவதற்கு விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், சரீரத்தின் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், வருமானத்தின் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், ஆவிக்குரிய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், அப்பத்தின் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம், எதிர்பாராத நேரத்தில் வருகிற குறைவுகள் நிறைவாக்குகிற தெய்வம். அதைத்தான் திராட்சரசம் குறைவை குறித்து தியானித்தோம். தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய கால் பிரயாணத்திலே இப்படி குறைவுகளை நிறைவாக்கினது போல
நம்முடைய வாழ்க்கையிலேயும் என்ன விதமான குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதா இருந்தாலும் இப்போ இருக்கலாம், இனி வருகிற நாட்களில் குறைவுகள் இருக்கலாம், இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவை நிறைவாக்குவார் என்கிற நல்ல செய்தியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இதை விசுவாசியுங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார், ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு குறைவை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்றால் குறைவுபடுகிறதில்லை என்ற அர்த்தம். கர்த்தரை இயேசுவை உங்கள் மேய்ப்பனாய் கொள்ளுங்கள். ஆமென். இயேசுவை உங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குறைவுகள் மாற்றப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆமென் கர்த்தர் எல்லா நன்மையும் கொடுக்கிற தெய்வம். 34 சங்கீதம் 9 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களின் குறைவுகளை இயேசு நிறைவாக்குவார். 34 சங்கீதம் 10 சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இயேசுவை ஒவ்வொரு நாளும் தேடுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் குறைவை மாற்றுங்கப்பான்னு தாழ்மையாக கேளுங்க. இயேசுவே எனக்கு என் உள்ளத்தில் வாங்கப்பான்னு கேளுங்க. இப்படி எனக்கு குறைவு இருக்குது, இதை மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. இயேசு உங்கள் குறைவை மாற்றுவார். அன்னைக்கு திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவினிடத்தில் வந்து சொன்னார்கள், திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது ஆண்டவரேன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அதை மாற்றினார். அதே போல தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு என்ன குறைவு இருக்கோ, இயேசுவே இந்த விஷயத்தில் நான் குறைவுபட்டு இருக்கிறேன் ஆமென் என்று சொல்லுங்கள். இயேசுவினிடத்தில் தெரியப்படுத்துங்கள். ஆமென். அல்லது இயேசுவினிடத்தில் ஜெபத்தின் மூலமாய் வேண்டுதல் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா? உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும், ஞானத்தில் குறைவு இருந்தாலும், ஞானத்திற்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். படிக்க முடியலையா? ஆண்டோட கேளுங்க, என்னுடைய குறைவுகள் மாறட்டும் என்று கேளுங்க. இந்த காலை வேளையில் ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார், குறைவுகளை நிறைவாக்குவார். கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடுவீங்களா? நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நபர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம் என்று நாங்கள் தியானிக்க ஆண்டவர் நீர் கிருபை தந்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன குறைவுகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ அந்தந்த குறைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவாகட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து மகிமையில் நிறைவாக்குவார். ஒவ்வொருவரின் குறைவுகள் நிறைவாகட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நிறைவானது வரும்போது குறைவுகள் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாய் மாறட்டும். நிறைவான தேவ தொடுதல், நிறைவான தேவ கிருபை, நிறைவான தேவ ஆசீர்வாதம், தேவ அனுக்கிரகம், தேவ தயவு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் பாய்ந்து வருவதாக, இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தடைகள் மாறுவதாக. கர்த்தர் மகிமையான காரியங்களை குடும்பங்கள் மத்தியில் கட்டளையிடும் ஆண்டவரே. உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருகிற நாட்கள் முழுவதும் உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து உம்மை தேட தொழுது கொள்ள உமக்கு பயப்பட கீர்த்தனம் பண்ண கிருபை தார். உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.